Taste the Daily. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். குளித்தலை அருகே வேங்காம்பட்டி கலப்பு காலனியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் சிரமப்படுகின்றனர். மழையில் ஆட்டுக்கொட்டகை இடிந்து விழுந்ததில் 2 ஆடுகள் உயிரிழந்தன. இப்பகுதியில் முறையான வடிகால் பணிகள் மேற்கொள்ளாததே மழைநீர் தேங்க காரணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இறந்தவர் உடலை எடுத்துச் செல்ல மயான பாதை இல்லாமல் தண்ணீரில் சுமந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசப்பட்டி கிராமத்தில் அண்மையில் காலமான முதியவர் ஒருவரை கழுத்தளவு தண்ணீரில் சுமந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இது குறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் அரசப்பட்டி கிராமத்தினர் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து முறையான மயான பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். நாங்கள் கொண்டு வர பாதை இல்லாமல் கம்மா வழியாக கொண்டு வரோம். ஊரில் இருக்க குப்பையில் அந்த கம்மாக்குள்ளே தான் கிடக்கு. பீங்காய் குத்துனாலும் கொண்டு வரையில் பீங்காய் குத்துனாலும் பிடிங்கி போட்டு ரத்தத்தோடு தான் நாங்கள் கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. எங்கள் பெரியப்பா இறந்தப்போ இந்த வழியும் வர முடியாமல் உள்ளே தாண்டி நாங்கள் 2 பேரும் இந்த முள்ளுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்று நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அது இந்த வயல்காரங்க விட்டால் தான் இந்த பக்கம் வர முடியும். அவங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா நாங்கள் எப்படி கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுன்றே எங்களுக்கு தெரியலை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஏற்பட்ட கோர விபத்தில் கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நத்தம் அருகே பாலப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன், அவரது மனைவி சுமதி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே சுமதி உயிரிழந்தார். படுகாயமடைந்த ராஜேந்திரன் சிகிச்சைக்காக நத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரும் உயிரிழந்தார். விபத்து நடந்து 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் காவல்துறையினர் வராததால் இறந்தவரின் உடலை சாலையிலேயே வைத்து காத்திருந்தனர். இதனால் இறந்தவரின் உறவினர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.